லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளை. அவளுக்கு அவளுக்கென்று ஒரு மனம், காதல் பயணம் பகுதி 8. அவனை உற்று பார்த்தாள். என்ன நினைத்தாள் என்று தெரியவில்லை. அவன் அருகில் சென்று அவன் நெற்றியில் முத்தமிட்டாள். அவள் இதழ் பதத்தில் அவன் விழித்துக் கொண்டான். விஷ்ணுவிடம், விஷ்ணு, உனக்கு நான் ஒரு அறிவுரை சொல்லட்டுமா? எப்போதுமே ஒரு பெண்ணின் மனதில் என்ன இருப்பது என்று தெரியாமல் உன் ஆசைகளை வளர்த்துக் கொள்ளாதே. பின் இதே ஒரு பிளாட்டுக்கு மதுமதியை அழைத்துச் சென்றான். எனக்கு தனிமை தேவைப்படும் பொழுது எல்லாம் இங்கு வந்து விடுவேன் என்றான். என்னுடைய கஷ்டங்களையும் சந்தோஷத்தையும் கூடவே உன்னையும் பற்றி இந்த வீட்டிற்கு நன்றாக தெரியும். அவளுக்கென்று ஒரு மனம், காதல் பயணம் பகுதி 8. விஷ்ணு மதுமதியை காதலிப்பதாக சொன்னான். குடும்பத்தில் உள்ள அனைவருமே அதிர்ச்சியாக விஷ்ணுவை பார்த்தனர். உதயின் கண்கள் கோபத்தில் கோவை பழம் போல் சிவந்தது. எது நடக்கக்கூடாது என்று இருந்தானோ அது நடந்து விட்டது. வசந்திக்கு உள்ளுக்குள் அவ்வளவு சந்தோஷம். தன் பிள்ளை பிடித்தாலும் பிடித்தான், நல்ல புளியங்கொம்பை தான் பிடித்திருக்கிறான். அதுவும் நான் மனதில் நினைத்ததை அப்படியே செய்திருக்கிறான். விஷ்ணு விரும்பவில்லை என்றாலும் வசந்தியை மதுமதியை விஷ்ணுவுக்கு திருமணம் செய்து வைக்கும் எண்ணத்தில் தான் இருந்தாள். ஏனென்றால் மதுமதியை திருமணம் செய்து வைத்தால் தன் மகன் உதயகிருஷ்ணனை விட பெரிய பணக்காரனாக மாறிவிடுவான். அவனுக்கும் மரியாதை கிடைக்கும் என்று நினைத்தாள் வசந்தி. யாருமே எதிர்பார்க்காத நேரம் வசந்தி விஷ்ணுவிடம் எனக்கு சம்மதம் விஷ்ணு என்று சொல்ல குடும்பத்தினர் அனைவரும் மேலும் அதிர்ச்சி எழுதினர். என்ன சொல்ற வசந்தி என்றார் ஜெயராணி. ஆமா அக்கா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. அமைதியானவள், அன்பாகவும் நடந்து கொள்கிறாள், பெரியவர்களையும் மதிக்க தெரிந்தவள். நம்முடைய உதய் கூட அவளை வேலைக்கு அமர்த்தி இருக்கிறார். நல்ல அறிவாளியும் கூட. இப்படியெல்லாம் மதுமதி பற்றி பெருமை பேசினாள். அவள் மறந்தும் கூட அவள் ஒரு பணக்கார வீட்டின் வாரிசு என்று மட்டும் யாரிடமும் சொல்லவில்லை. என்ன ஒன்று, வசதியில் மட்டும் அவள் யாரும் இல்லாத சிறு பெண் என்றார். சண்முகராஜ் தன் மனைவியின் அருகில் வந்தவர், என்ன வசந்தி, நீ எப்பொழுதும் விஷ்ணுவுக்கு பெரிய இடத்தில் தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருப்பாய். இப்போது என்ன இப்படி மாறிவிட்டாய் என்றார். ஆமாங்க, இப்பவே எனக்கு அதுதான் ஆசை. ஆனால் என்ன செய்வது, நம் பையன் ஆசைப்பட்டு விட்டான். எனக்கும் அவனுடைய சந்தோஷம்தான் முக்கியம். அவன் நன்றாக வாழ்ந்தால் அதுவே போதும் என்று என் மனம் சொல்கிறது. வீட்டில் உள்ள மற்றவர்களும் வசந்தியே சரி என்று சொன்ன பிறகு நமக்கு என்ன என்று அனைவரும் சம்மதித்தனர். இதில் 3 உள்ளங்கள் மட்டும் எரிமலையாய் கொழுந்து விட்டு எரிந்தது. ஒன்று ஜெயந்தி, நம் மகளுக்கு இணையாக அந்த வேலைக்காரியும் இந்த வீட்டு மருமகளாக வரப்போகிறாள் என்றும், இன்னொரு புறம் உதய்க்கும் அவளுக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை என்றும். ஜெயந்தி மனது மாறி மாறி யோசித்துக் கொண்டிருந்தது. எப்படியோ அந்த மதுமதி விஷ்ணுவிற்கு என்றாகிவிட்டாள். இனி ஸ்வேதாவை நாம் தான் சரி கட்ட வேண்டும் என்று நினைத்தாள் ஜெயந்தி. அடுத்த ஜீவன் நமது பிரியா. ஒரு வேலைக்காரி தனக்கு அந்நியாக வருவதா? கூடவே கூடாது. ஏதாவது ஒரு சதியை செய்து அந்த மதுமதியை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்று நினைத்தாள். 3வது யாராக இருக்கும் என்று உங்களுக்கு எல்லாம் தெரிந்த முக்கியமான நபர்தான் நம்முடைய உதயகிருஷ்ணன். எது நடக்கக்கூடாது என்று நினைத்தானோ அது நடந்துவிட்டது. என் தம்பி என்னிடம் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவேன். ஆனால் இன்று அவன் கேட்பது என்னுடைய மதியை. என்ன செய்வேன்? நம் வீட்டில் உள்ள அனைவரும் ஒத்துக்கொண்டார்கள். இனிமேல் இதை எப்படி தடுப்பது என்று நினைத்தான். வசந்தியின் மனநிலையோ மதுமதியின் தாத்தா பாட்டியை நேரில் பார்த்து இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும். மதுமதியை அவர்கள் கண்முன் கொண்டு போய் நிறுத்த வேண்டும். அதன் பிறகு தன் அன்பு மகனின் உயரத்தை கண்டு அனைவரும் வியக்க வேண்டும் என்று இப்படி ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொன்றாக எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. மதுமதியோ அவள் அறையில் வெளியில் நடப்பது எதுவும் தெரியாமல் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். உதயகிருஷ்ணன் ஒரு முடிவுக்கு வந்தவனாக, சரி சித்தி, நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி மதுவிடம் எதுவும் பேச வேண்டாம். நான் முதலில் அவளிடம் பேசி சம்மதமா என்று கேட்கிறேன் என்றான். வசந்தி உடனே, இல்லை உதய், நாங்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து அவளிடம் பேசுகிறோம் என்றாள். உதயகிருஷ்ணன் சற்று கோபமான குரலில் சொன்னான், சித்தி, நான் தான் சொல்கிறேனே, நான் பேசுகிறேன் என்று சொன்னான். அதற்கு விஷ்ணுவும், அம்மா, அண்ணன் என்றும் என்னுடைய நலனை பற்றி தான் யோசிப்பார். நீங்கள் விடுங்கள், அண்ணன் தானே, பேசட்டும் மதியிடம் என்றார். வசந்தி மறுபடியும் மனதுக்குள் நினைத்தாள், நீ யாருடா அவளிடம் சம்மதம் வாங்குவதற்கு? அவளுக்கு உரிமையானவர்களிடமே நான் சம்மதம் வாங்கிக் கொள்கிறேன். எல்லாம் உன் தலைமையில் இருப்பதால் தானே எங்கள் அனைவரையும் உன் பேச்சை கேட்க வைக்கிறாய். கொஞ்சம் பொருடா. மதுமதியை விஷ்ணுவிற்கு திருமணம் செய்து வைத்த பிறகு பார் யார் யாரை அதிகாரம் செய்கிறார்கள் என்று நினைத்தாள். அனைவரும் அந்த இடத்தை விட்டு கலைந்து சென்றனர். விஷ்ணுவின் காதல் விஷயத்தில் ஸ்வேதாவின் காதல் விஷயம் சற்று மட்டுப்பட்டு இருந்தது. உதய் மதியின் அறைக்கு வந்தான். அவள் அங்கு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அருகில் வந்து அமர்ந்தவன் அவள் கையை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்துக் கொண்டான். ஏன் மதி, எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? நான் ஆசைப்பட்டு உன்னை நெருங்கி வரும் பொழுதெல்லாம் ஏதோ ஒன்று நம் இருவரையும் பிரித்து விடுகிறது. அன்று அவன், இன்று இந்த விஷ்ணு.
நான் என்ன செய்வேன்? அவன் கண்கள் கலங்கியது. அவன் மூளை அவனுக்கு ஒரு யோசனை சொன்னது. மதுமதியை வெளியே அழைத்து சென்று தனியாக தங்க வைத்து விடலாம். யாராவது கேட்டால் அவளுக்கு திருமணத்தில் விருப்பமில்லை என்று சொல்லிவிடலாம் என்று சொல்லி இங்கிருந்து கிளம்பி சென்று விட்டாள் என்று கூறிவிடலாம் என்று நினைத்தான். ஆனால் இதை உடனே செய்து விடக்கூடாது. ஒரு வாரம் போகட்டும் என்று நினைத்தவன் அவள் கைகளை விடுவிக்க, ஆனால் மதுமதி அவன் கையை இறுக்கமாக பிடித்திருந்தாள். தூக்கத்தில் கூட அவனின் கைதான் என்று அவள் உள்மனம் சொல்லி இருக்குமோ என்னவோ. பின் அவள் கையை எடுத்து விட்டு சென்றான். அவன் அறைக்கு வந்தபோது அங்கே அவன் அம்மா ஜெயராணி அங்கிருந்தார். என்ன உதய், என்னவாயிற்று? ஏன் கண்கள் கலங்கி இருக்கிறது என்று கேட்டார். நீ எதற்கும் கலங்காதவன் ஆயிற்றே, பின் ஏன் இப்படி என்றார். நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கும் மதுமதிக்கும் இடையில் அப்படி என்னதான் உள்ளது? எப்போதாவது என்னிடம் சொல்லிவிடு. அப்போதுதான் என்னால் முடிந்த உதவியை உனக்கு செய்ய முடியும், புரிகிறதா என்றாள். அம்மா, அது என்று ஒரு முடிவுடன் அவர்கள் இருவருடைய இறந்த காலத்தை பற்றி அவன் அம்மாவிடம் சொன்னான். ஜெயராணிக்கும் அவன் சொன்னது புரிந்தது. ஜெயராணி உதயிடம், நீ மதுமதியை தவறாக நினைத்து விட்டாய். எங்கோ ஏதோ தவறு நடந்திருக்கிறது. நீ சொன்ன விஷயங்களை நீயே சற்று நிதானமாக யோசித்துப்பார், உனக்கே புரியும். அம்மா, நீங்கள் சொல்வது போல ஆரம்பத்தில் நான் தவறாக தான் நினைத்தேன். ஆனால் மதியை இப்பொழுதுதான் நான் நன்றாக புரிந்து கொண்டேன். தவறு அவளுடையது அல்ல என்றான். சரி உதய், என்னால் இயன்ற உதவியை நான் உனக்கு செய்கிறேன் என்றார் ஜெயராணி. அம்மா, உங்களைப் போல் ஒருவர் எனக்கு என் அம்மாவாக கிடைத்ததற்கு அந்த கடவுளுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. ஜெயராணியோ, இல்லை உதய், உன்னை போன்ற ஒரு பிள்ளையை கொடுத்ததற்கு நாங்கள் தான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீ எவ்வளவு நல்லவன் தெரியுமா? நீ எப்போதுமே மற்றவர்களின் நலனை பற்றியும் அவர்களுடைய உணர்வுகளுக்கும் எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறாய் தெரியுமா? அது மட்டுமல்ல, நீதான் நமது கம்பெனியின் வளர்ச்சிக்கு மிக பெரிய காரணம். உன்னால் தான் இந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் செழிப்புடன் வாழ்கிறார்கள் என்றார். நீங்கள் என் அம்மா இப்படியெல்லாம் சொல்கிறீர்கள், இது என் கடமையாகும் என்றான். பின் அவன் அம்மா ஜெயராணி அங்கிருந்து கிளம்பினார். உதய்க்கு தூக்கமே வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்தான். விடியற் காலை போலத்தான் அவனுக்கு உறக்கம் வந்தது. எப்பொழுதும் போல் மதுமதி உதய்க்கு காஃபி எடுத்துக்கொண்டு அவன் அறைக்கு வந்தாள். அவன் அசந்து உறங்கிக் கொண்டிருந்தான். அவனை உற்று பார்த்தாள். என்ன நினைத்தாள் என்று தெரியவில்லை. அவன் அருகில் சென்று அவன் நெற்றியில் முத்தமிட்டாள். அவள் இதழ் பதித்ததில் அவன் விழித்துக் கொண்டான். மதியும் பயந்து விட்டாள். ஐயோ, என்ன செய்வானோ தெரியவில்லையே என்று நினைத்தாள். ஆனால் உதய்க்கு அது ஞாபகம் இல்லாமல் இருந்தான். அவளை பார்த்தவன், ஏன் வரும்போது கதவை தட்டிவிட்டு உள்ளே வர வேண்டும் என்று தெரியாதா என்றான். சார், நான் கதவை தட்டினேன், உங்களுக்குத்தான் காதில் விழவில்லை. அது மட்டுமல்ல, உங்களுக்கு டைமுக்கு காஃபி கொடுக்கவில்லை என்றால் நான் தான் திட்டு வாங்கணும். அதான் உங்கள் அனுமதி இல்லாமல் உள்ளே வந்து விட்டேன் என்றாள். உதய்க்கு மதுமதியை நினைத்து சிரிப்புத்தான் வந்தது. ஆனால் வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை. சரிடி, காஃபியை வைத்து விட்டு போடி என்றான். சார், நீங்கள் இப்பொழுதெல்லாம் என்னை அடிக்கடி டீ போட்டு பேசுகிறீர்கள் என்றாள். ஆமாண்டி, அப்படிதாண்டி பேசுவேன் என்றான். எனக்கு மட்டும்தான் உன்னை அப்படி கூப்பிட உரிமை இருக்கு என்றான். சார், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அப்படி என்றால் என்று வெட்கத்துடன் தலை குனிந்து அவனிடம் பேச, ஏய், என்ன ஏதோ நினைத்துக் கொள்ளாதே, நீ என்னுடைய அடிமை, அதுதான் அந்த உரிமை என்றான். மதுமதியின் முகம் வாடியது. அதை கவனிக்க தவறவில்லை உதய். அவளை இன்னும் சீண்ட வேண்டும் என்று நினைத்தவன், ஏய், நீ இன்றைக்கு முழுவதும் என்னுடன் தான் இருக்க வேண்டும். உன் சமையல் வேலைகளை முடித்துவிட்டு என்னுடன் கிளம்பி வா என்றான். அவளும் விரக்தியுடன் சரி என்று சொன்னாள். அவன் சொன்னது போல காலை மற்றும் மதிய உணவுகளை சமைத்து வைத்துவிட்டு அவளும் சென்று ரெடியாகி கீழே வந்தாள். உதய் அவளை பார்த்து ரசித்துக் கொண்டே இருந்தான். அருகில் வந்த விஷ்ணு, அண்ணா, இன்று மதுமதி ரொம்ப அழகா இருக்கா என்று சொல்ல உதய் அவனை முறைத்தான். விஷ்ணுவிடம், விஷ்ணு, உனக்கு நான் ஒரு அறிவுரை சொல்ல வேண்டும். எப்போதுமே ஒரு பெண்ணின் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் உன் ஆசைகளை வளர்த்து கொள்ளாதே, புரிகிறதா? முதலில் நான் அவளிடம் பேசுகிறேன், பிறகு நீ கனவு உலகத்தில் மிதக்கலாம் என்றான். விஷ்ணுவுக்கும் தன் அண்ணன் சொல்வது சரி என்று பட்டது. சரி அண்ணா என்றான். பின் மதி என்று அழைத்தான். அவளும் உதயின் முன் வந்து நிற்க அவளை தன் பின்னே வர சொல்லிவிட்டு வெளியே சென்று காரை எடுத்து வந்தான். இருவரும் வெளியே சென்றனர். முதலில் அவளை கோவிலுக்கு அழைத்துச் சென்றான். பின் ரெஸ்டாரண்ட் அழைத்துச் சென்றான். அவள் ஏன் இங்கு எல்லாம் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார், ஒன்றுமே புரியவில்லை என்று யோசித்துக் கொண்டே இருந்தாள். என்ன மதி, என்ன சிந்தனை என்றான். இல்லை சார், என்னை ஏன் இங்கு எல்லாம் அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்றாள். அதுவா, உனக்கு வெளி உலகம் சுற்றி ரொம்ப நாள் ஆகிறது. எப்போதும் சமையலறை, ஆபீஸ் என்று இருக்கிறாய். உனக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதான் என்னுடைய அடிமை நன்றாக இருந்தால்தானே
அவளுடைய வேலைகளை நன்றாக செய்வாள் என்றான். உதய் அடிமை அடிமை என்று சொல்லும் போது அவளுக்கு வருத்தம் அதிகமானது. அவன் அதையும் கவனிக்க தவறவில்லை. என்னடி அமைதியாகிவிட்டாய் என்றான். ஒண்ணும் இல்லை சார், சாப்பிடுங்கள் என்றாள். அவனும் சாப்பிட இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். பின் உதய் ஒரு பிளாட்டுக்கு அழைத்து சென்றான். மதுமதியும் அவனுடன் சென்றாள். சார், இது யாருடைய வீடு என்றால். என்னுடையதுதான், என் சம்பாத்தியத்தில் வாங்கியது. எனக்கு தனிமை தேவைப்படும் பொழுது எல்லாம் இங்கு வந்து விடுவேன் என்றான். என்னுடைய கஷ்டங்களையும் சந்தோஷத்தையும் கூடவே உன்னை பற்றியும் இந்த வீட்டிற்கு நன்றாக தெரியும் என்றான். தொடரும் உறவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.